வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுந்தரி சீரியல் 15 நவம்பர் 2024 நடந்த பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் உடனே ஆசிரமத்தை காமிக்கிறாங்க. ஆசிரமத்துக்குள்ளே ஒரு ரூமை காமிக்கிறாங்க. ரூம்குள்ளே அப்போ கார்த்திக் அதில் இருக்கார். அதில் கார்த்திக் ரூம்குள்ளே ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சின்ன பிள்ளை அணுக்குட்டியும் ராதா சிஸ்டரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அந்த சின்ன பிள்ளை அணுக்குட்டி, அங்கிள் நீங்கள் என்ன தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அணுக்குட்டி வந்துட்டீங்களான்னு சொல்லி கார்த்திக் உடனே சந்தோஷப்படுறாரு. உட்காருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த சின்ன மூங்கில் சேர் எடுத்து போட்டு உட்கார சொல்கிறாங்க. உட்காந்தோடனே அங்கிள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோடனேவும் என்ன 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 அணுக்குட்டி நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்களா, ராதா சிஸ்டர்ஸ் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோடனேவும் பேசுகிறதெல்லாம் நான் தான், பட்டு பேச சொன்னது எல்லாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே, என்ன சிஸ்டர் இன்றைக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே அமைதியாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்றாரு. இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அணுக்கூட்டிகிட்டு ராதா சிஸ்டர் சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு போதும், எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கி சின்ன பிள்ளை அணுக்குட்டி அங்கே ராதா சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த அணுக்குட்டி அப்படியே அவங்களுக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் போய் அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாங்க. அங்கிள் உங்களுக்கு அப்புறம் அணுக்குட்டி திடீர்னு கார்த்திகை பார்த்து ஏன் அங்கிள் உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணில் அடிபட்டிருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டவுடனே, ஆமாம் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அணுக்குட்டியை பார்த்து கார்த்திக் சொல்கிறாரு. பெத்த அம்மாவே நீ இருக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன், அதனால தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டாரு, தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய தப்பு பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோடனே அப்படியே அந்த அணுக்குட்டி சொல்கிறாங்க, எனக்கு ஸ்கூலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அதனால தான் அனாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே கார்த்திக் உடனே எமோஷன் ஆகி, இல்லைப்பா அது இப்போ எங்களுக்கு தான் அந்த மாதிரி, உனக்கு நீ தெய்வ குழந்தடா, நீ உனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஆசிரமத்தில் இருக்கிறா பெரிய நீ தெய்வ குழந்தை, அதனால தான் நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையுடைய மனசை தீர்த்துறாரு. சரி ஓகே வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி ராதா சிஸ்டர் அந்த அணுக்குட்டிகிட்ட சொல்லி கார்த்திகிட்ட கேட்க சொல்கிறாங்க. அந்த பாப்பாவும் கேட்குது. சரி கார்த்திக் ஒரு சந்தோஷம், சரி வெளியில் கூட்டு போகிறக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராதா சிஸ்டர் ஃப்ரீயாக இருந்தால் போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி வாங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளை அணுட்டு சொன்னோடனேவோ அந்த அணுக்குட்டியை சரி எந்திரிங்க அங்கிள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் அடுத்த வெளியில் என்ன நடக்குதுன்றதை பார்ட் 3ல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்த சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.